Good morning students. Today we are going to see multiple reflections. Multiple reflections means பன்முக எதிரொலிப்பு. அது சம்பந்தமான ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள். Take two plane mirrors and keep them perpendicular to each other. அதாவது ரெண்டு பிளேன் மிரர், அதாவது சமதளாடி, அதாவது நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளேன் மிரர். அதை எடுத்துக்கிட்டு ரெண்டையும் ஒன்றுக்கொன்று பெர்பெண்டிகுலராக வச்சுக்கலாம். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். பிளேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பிட்வீன் தெம், அதில் இந்த ரெண்டு மிரருக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். யூ கேன் see the images of the object. நம்மளால் அந்த ஆப்ஜெக்டினுடைய இமேஜஸை பார்க்க முடியும். How many images do you see in the mirrors? எத்தனை இமேஜஸ் நம்மளால் பார்க்க முடியுது? Totally 3 images. You can see 3 images. How is it possible to have 3 images with 2 mirrors? அதாவது நம்ம வச்சுருக்கிறது 1 object and 2 mirrors. ஆனால் நமக்கு எத்தனை இமேஜஸ் கிடைக்குது? 3 இமேஜஸ் கிடைக்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, this is called multiple reflection. In the activity given above, you observed that for a body kept it between two plane mirrors which were inclined to each other, you could see many images. அதாவது ஒன்றோட ஒன்று மேற்பொருந்துறதுனால என்ன பண்ணுதுன்னா 3 இமேஜ் நமக்கு கிடைக்குது. பாருங்கள், this is because the image formed by one mirror acts as an object. அதாவது ஒரு மிரரில் தெரியக்கூடிய இமேஜ் ஒரு ஆப்ஜெக்டாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த இமேஜ் ஃபார்ம்டு பை த ஃபர்ஸ்ட் மிரர் ஆக்ட்ஸ் as an object for the second mirror and the image formed by the second mirror acts as an object for the first mirror. Thus we have 3 images of a single body. அதனால் இதில் தெரியக்கூடிய ஒரு இமேஜ் ஆப்ஜெக்டாக செயல்படுறதுனால இதனுடைய பொருள் இங்கே தெரியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது இங்கே ஆப்போசிட்டில் தெரியுது. அதனால தான் நமக்கு எத்தனை இமேஜ் ஃபார்ம் ஆகுது? 3 இமேஜ் ஃபார்ம் ஆகுது. Thus we have 3 images of a single body. This is known as multiple reflection. This type of reflections can be seen in showrooms and saloons. அதனால தான் நம்ம ஷோரூம்ஸ் சலூன்ஸ்லாம் பார்த்தோன்னா மினிமம் மிரர்ஸ் யூஸ் பண்ணால் கூட நிறைய இமேஜஸ் கிடைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். The number of images formed depends on the angle of inclination of the mirrors. அதாவது அந்த இமேஜ் ஃபார்ம் பண்ணுறது நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளேன் மிரரை எத்தனை டிகிரியில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆங்கிள் பிட்வீன் 2 மிரர்ஸ், இந்த angle between 2 mirrors is a factor of 360 degree, then the total number of reflections is finite. If theta is the angle of inclination of the plane mirrors, the number of images formed equal to 360 divided by theta minus 1. இதுதான் நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளேன் மிரர்ஸில் எத்தனை பிம்பங்கள் உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஆஸ் யூ டிக்ரீஸ் திஸ் ஆங்கிள், நம்ம இந்த ஆங்கிளை டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நம்ம 90 டிகிரி வச்சோம் இல்லையா, அதை குறைச்சோம் அப்படின்னா த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு இன்க்ரீசஸ். அதாவது 90 டிகிரிக்கு கீழே குறைய அதனுடைய இமேஜஸ் நம்பர் ஆஃப் இமேஜஸ் அதிகமாகும். when they are parallel to each other, the number of images formed becomes infinite. ரெண்டையும் பேரலாக வச்சோம் அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய பிம்பங்கள் முடிவில்லாதது. பாருங்கள், ப்ராப்ளம் 3. If 2 plane mirrors are inclined to each other at an angle of 90 degree, find the number of images formed. Angle of inclination 90 degree, number of images formed. இதுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், 360 degree divided by theta minus 1. ஆல்ரெடி நம்ம என்ன ஆங்கிள் எடுத்திருக்கோம்? 90 டிகிரி. அப்போது 360 divided by 90 என்ன வரும்? 4 9s are 36. அப்போது 4 வரும். இங்கே -1 இருக்கனால 4 - 1 3. அப்போ டோட்டலாக 90 டிகிரியில் வைக்கும்போது நமக்கு எத்தனை இமேஜஸ் கிடைக்கும்? 3 இமேஜஸ். நெக்ஸ்ட்டு கலைடாஸ்கோப். இந்த கலைடாஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா இந்த கலைடாஸ்கோப் சொல்லலாம். இட் இஸ் எ டிவைஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் டு ப்ரொடியூஸ் நியூமரஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் இமேஜஸ். அதாவது இதுக்கு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த கலைடாஸ்கோப் சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு
இமேஜஸ் வந்து நிறைய நமக்கு கிடைக்கும். இட் ஹேஸ் 2 or more mirrors inclined with each other. இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மிரர்ஸை வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிற மாதிரி வைப்பாங்க. இட் கேன் பி டிசைன் ஃப்ரம் inexpensive materials and to colorful image patterns formed by this will be blessing to you. This instrument is used as a toy for children. இந்த கலடாஸ்கோப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இதை எப்படி மேக் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் 3 equal sized plane mirror strips and arrange them in such a way that the form of equilateral triangle for the side of the mirrors with the chart paper. அதாவது சமபக்க முக்கோணம் மாதிரி நம்ம 3 மிரர்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை 3 பக்கமும் கோணம் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ சார்ட் பேப்பர் கவர் த பாட்டம் ஆஃப் த மிரர்ஸ் ஆல்சோ. அதாவது என்ன சொல்கிறோம், மிரர்ஸினுடைய பாட்டமை நம்ம கவர் பண்ணிடுறோம். பட் சம் கலர்டு திங்ஸ் சச் அஸ் பீசஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் அண்ட் பீட்ஸ் இன்சைட்ஸ் இட். அதாவது என்ன பண்ணுறோம், அதை சார்ட் பேப்பரை வச்சு பாட்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சில உடைந்த கண்ணாடி வளையல்கள் இல்லைன்னா பாசிகள் இதையெல்லாம் உள்ளே போடலாம். எதுக்காகனா அந்த கலர்ஸ்க்காக. நவ் கவர் த டாப் போர்ஷன் வித் சார்ட் பேப்பர் அண்ட் மேக் ஏ ஹோல் இன் இட் டு சி. அதில் வந்து மேலேயும் கவர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஹோல் பண்ணுறோம். யூ கேன் ரேப் த என்டையர் பீஸ் வித் கலர்டு பேப்பர் டு மேக் இட் அட்ராக்டிவ். நம்ம என்ன பண்ணலாம், அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி ஃபுல்லாக என்ன பண்ணிடலாம், கலர்ஃபுல் பேப்பரை யூஸ் பண்ணலாம். நவ் ரொட்டேட் இட் அண்ட் see through இட்ஸ் ஓப்பனிங். அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது யூ கேன் see த பியூட்டிஃபுல் பேட்டர்ன்ஸ். அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது நம்ம உள்ளே போட்டுக்கோம் இல்லையா பீட்ஸு கண்ணாடி வளையல், அதெல்லாம் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்னால் ஒரு அழகான பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். காசன் பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் த கிளாஸ் பீசஸ். டூ திஸ் அண்டர் த சூப்பர்வைசன் ஆஃப் யோர் டீச்சர். இதை வந்து நீங்கள் தனியாக செய்யக்கூடாது. கிளாஸ்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பெரிஸ்கோப். இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் வியூவிங் பாடிஸ் ஆர் ஷிப்ஸ் which are over and around another body or a submarine. அதாவது ஒரு பாடியிலேருந்து இன்னொரு, இங்கே 2 மிரரை வச்சு இன்னொரு, அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் எ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். It is based on the principle of the law of reflection of light. இதை எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஒளியினுடைய நேர்கோட்டு பண்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் பண்ணுறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ லாங் அவுட்டர் கேஸ் அண்ட் இன்சைட் திஸ் கேஸ் மிரர்ஸ் ஆர் ப்ரிசம்ஸ் ஆர் கெப்ட் அட் ஈச் எண்ட் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி. அதாவது இங்கே வந்து ப்ரிசம் ஆர் மிரர் வச்சுருப்பாங்க. ப்ரிசம்னா பிரமிட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறது ப்ரிசம். எந்த டிகிரியில் வச்சுருப்பாங்கன்னா 45 டிகிரியில் வச்சுருப்பாங்க. லைட் கம்மிங் ஃப்ரம் த டிஸ்டன்ட் பாடி falls on the mirror and the top end of the periscope and gets reflected vertically downward. இங்கே பட்டு திரும்ப இங்கே எதிரொலிக்குது, இந்த downward கீழ் நோக்கி வருது. This light reflected again by the second mirror kept at the bottom. அதாவது கீழே இருக்கக்கூடிய செகண்ட் மிரரால் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட்டு so as to travel horizontally and reach the eye of the observer. In some complex periscopes, optical fiber is used instead of mirrors for obtaining a higher resolution. The distance between mirrors also varies depending on the purpose of using the periscope. அதாவது டிஸ்டன்ஸை பொறுத்து பெரிஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான ரொம்ப ஆழமான பகுதிகள்லையும் நம்ம வந்து இது பண்ணலாம். இதனுடைய யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு இன் வார்ஃபேர் அண்ட் நேவிகேஷன் ஆஃப் சப்மரைன். அதாவது in military it is used for pointing and firing guns from a bunker. அதாவது பதுங்கு குழியிலேருந்து ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த பெரிஸ்கோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. photographs of important places can be taken through periscopes without trespassing restricted military regions. அதாவது தடை செய்யப்பட்ட பகுதியில் இந்த மாதிரி பெரிஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் ஆர் யூஸ்டு பை டாக்டர்ஸ் ஆஸ் எண்டோஸ்கோப்ஸ் டு வியூ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னா மருத்துவத்துறையில் எண்டோஸ்கோபி, கண் காது மூக்கு தொண்டை இதெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய
இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் பெரிஸ்கோப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் லெட் வி சி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. Today's homework, uses of periscope.